வணக்கம். டெஸ்ட் எக்ஸாம் வர சேட்டில் வர மேக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். 125/200 எளிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 125ல் 525 இருக்குது, 200ல் 825 இருக்குது. இப்படியும் போடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது அப்படின்னா 125 நீங்கள் உங்களால் முடிஞ்ச 5ஆல் வகுத்து பாருங்கள். நீங்கள் 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 5 10 மீதி 2. இப்போ மறுபடியும் 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 5 5 25 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா 25 5ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 200 5ஆல் வகுத்து பாருங்கள். உங்களால் எது முடியுதோ அதை செய்யுங்க. அடுத்ததாக பாருங்கள். 8/12 சமான பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமான பின்னம் அப்படின்னா பகுதியும் தொகுதியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே எண்ணால் வகுக்கணும். முதல் சமான பின்னம் நம்ம 2ஆல் பெருக்கலாம். மேலே கீழே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 16 கிடைக்கும். கீழே பார்த்திங்கன்னா 24 கிடைக்கும். அப்போ நமக்கு 16/24 கிடைச்சிருச்சு. இதுதான் இதனுடைய சமான பின்னம். இங்கே ஈயில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 24/36. இதுவும் இதனுடைய சமான பின்னம் தான். அடுத்ததாக பாருங்கள். 3/5 + 5/8 + 7/10 மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டல் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பகுதி எல்லாமே வெவ்வேறு இருக்கிறதால நம்ம இதுக்கு மீசியமாக எடுக்கணும். 5 8 10 மீசியம் எப்படி எடுக்க போகிறோன்னா, இப்போ நம்ம பொதுவான எல்லாரும் வகுக்க போகிறோம். 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5ல் ஒரு 5 இருக்கும். 8 வகுக்க முடியாது வச்சுக்கிங்க. அப்போ 10ல் 2 5 இருக்கும். இவ்வளோ தான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 2ஆல் வகுக்கலாம். 2ஆல் வகுத்திங்கன்னா 4 2 8. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 2 2. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். நமக்கு 5 2 4. இப்போ 2 10 10 4 40. அப்போ 40 தான் இதனுடைய மீசிமா. அப்போ நமக்கு 40 வந்துடுச்சு. அப்போ மேலேயும் கீழே 40 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல 3/5 இருக்குது. அப்போ 40 வரணும்னா 8ஆல் பெருக்கலாம். இப்போ 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 8 24. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா 8 40. அப்போ 1 கிடச்சிடுச்சு. அப்போ 24/40 1 கிடச்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது 5/8ன்னு இருக்குது. அப்போ 5/8 அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 40 கிடைக்கணும். இப்போ மேலே கீழே நீங்கள் 5ஆல் பெருக்கலாம். 5ஆல் பெருக்கிங்கன்னா 25/40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 25 கிடைக்குது. கீழே 40 வந்துட போகுது. அடுத்ததாக பாருங்கள், கடைசியாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 7. அப்போ 7 பார்த்திங்க அப்படின்னா 7/10ன்னு இருக்குது. இப்போ மேலே கீழே 40 வரணும். அப்போ நம்ம 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 28/40ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு 3 விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 24/40. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 25/40. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 28/40. அப்போ பகுதியெல்லாம் சமமாகிடுச்சு. இப்போ 40 மேலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 77 கிடைக்கும். அப்போ இதுதான் இதுக்கான சரியான விடை. நன்றி.